பண்ணிருக்கிறேன். பட் பாஸ் ஆவேனா தெரியல. ஏன்னா லாஸ்ட் இயர் கட்டப்லாம் 79 இருந்துச்சு. லாஸ்ட்ல வந்துட்டு 2 DA இருந்துச்சு. 2 DA இருந்துச்சு, அரித்மெட்டிக் இருந்துச்சு, அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒரு 3 கொஸ்டின் இருந்தது. அதெல்லாம் ஓரளவுக்கு போற மாதிரி. DA 1 வந்து கஷ்டமா இருந்துச்சு, 1 வந்து ரொம்ப சிம்பிளா டேபிள் வந்து கஷ்டமா இருந்துச்சு. இன்னும் அதான் அந்த ஃபிராக்ஷன்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிருந்தாங்க கொஞ்சம். அந்த ஒரு DA வந்து பார் DA வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிருந்தாங்க. இன்னொரு DA வந்துட்டு ஈஸியா இருந்துச்சு. சோல்டு அன்சோல்டுன்னு வச்சு சும்மா லிட்டரலா ஆன்சர் வர மாதிரி தான் இருந்துச்சு. அந்த DA வந்து ஈஸியா இருந்துச்சு. அரித்மெட்டிக்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு டைம் அந்த ஒரு DA வந்து கொஞ்சம் சுத்துச்சுன்றப்ப நம்ம ஸ்கோரிங் பார்ட்டா வந்து சிம்பிளிஃபிகேஷன் நெக்ஸ்ட் DA முடிச்சிருவோம், ஸ்கோர் கொஞ்சம் நல்லா வரும்னு சொன்னனால DAக்கு போனோம். பட் DA அது சொதப்புச்சுன்றதுனால மிஸ்ஸிங் நம்பர் இருந்துச்சுன்னா மிஸ்ஸிங் நம்பர் இருந்துச்சு. வேற குவாட்ரடிக்லாம் கேட்கல. மிஸ்ஸிங் நம்பர், சிம்பிளிஃபிகேஷன், அரித்மெட்டிக் சம்ஸ் பிளஸ் 2 DA இவ்வளவுதான் இருந்துச்சு. அந்த ரீசனிங்குமே வந்துட்டு அப்படிதான். ரீசனிங்ல வந்துட்டு 4 பசில் கேட்டிருந்தாங்க. அன்சர்டைன் பசில் 1. எனக்கு வந்து ஃப்ளோர் பசில் வந்து கொஞ்சம் சிக்கிருக்கு. நல்லாவே போடுங்க ஃப்ளோர் பசில், அதை நம்பி போய் எடுத்தேன். ஆனா வந்து ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், அந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம அதுலயே ஐயோ இவ்வளவு தூரம் சால்வ் பண்ணிட்டோமே, அதை சால்வ் பண்ணிடுவோம்னு உட்காந்து திரும்ப ஒரே சால்வ் பண்ணிட்டீங்க. ஆமா, அது இவ்வளவு தூரம் சால்வ் பண்ணிட்டேமே, ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டேன். அந்த லாஸ்ட் சீட்டிங் உட்கார வைக்கிறதுல வந்துட்டு எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த 2 கேஸ் சால்வ் ஆகாம, 2 கேஸ் தான் வந்துச்சு. அந்த 2 கேஸ்ல 1 சால்வ் ஆகாம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓவரால் 52 கொடுத்துருக்கேன். நான் ஃபுல்லாவே உங்க வீடியோ தானே பாத்துட்டு இருக்கிறேன். சும்மாலாம் சொல்லணும், நிஜமாவே உங்க வீடியோ தான் பாக்குறேன். உங்க இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், ட்ரிக்ஸ் எல்லாமே நல்லாவே யூஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. சும்மா சிம்பிள் லைனடா இருக்கிற மாதிரி இருக்கும். சொல்றது என்னடா லாஜிக்கே இல்லாம இதெல்லாம் சொல்றாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் அது எக்ஸாம் லெவல்ல வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏதோ ஒரு ரிலேட்டடே எல்லாமே ஏதாவது ஒரு மூவி பத்தி பேசி சொல்லிருப்பீங்க. பட் அது வந்து எக்ஸாம் ஹால்ல ஆமா இதுக்கு வராது இல்ல அண்ணே சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஞாபகத்துல வரும். அதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா. பசில்ஸ் நீங்க டெக்னிக் நீங்க வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு நீங்க சால்வ் பண்ண சொல்லுவீங்க. அது முதல்ல டைம் கன்சியூமா இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் பாயிண்ட்ஸ் எடுக்காம சால்வ் பண்ணேன். பட் அப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லாம இருக்கும். நான் மறுபடியும் நான் போய் ரீட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு நீங்க சொல்ற ஸ்டெப் மாதிரி அந்த கிளப்பிங் பண்றது எல்லாத்தையுமே மர்ஜ் பண்ணி பண்றதெல்லாம் வந்துட்டு ஈஸியா இருக்கு. கொஞ்சம் பசில் சால்வ் பண்றதுக்கு ஒரு தைரியம் கிடைச்சிருக்கு. எவ்வளவு பெரிய பசிலா இருந்தாலும் நம்ம திருப்பி இப்ப நான் எக்ஸாம் டைம்ல அது பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒருவேளை எனக்கு உட்காந்துருச்சு திருப்பி போகணும்னா திருப்பி அகைன் நான் வந்து சால்வ் பண்றதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் ரீட் பண்ண தேவையில்ல. அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நான் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. கண்டிப்பா இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும்னு நம்புறேன். இதே மாதிரி ரீசனிங் மட்டும் இல்ல, மேக்ஸையும் அடுத்து வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வர போறேன். நம்ம சேனல்ல பாருங்க, தொடர்ந்து பாருங்க. நிறைய பேருக்கு ஷேர் எல்லாமே நாங்களும் அப்ளை பண்ணிருக்கோம். நீங்க போற சின்ன சின்ன ஷார்ட்ஸ்ல போற சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு எல்லாமே, அதுவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்ஸ்மா. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பத்தி. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.